ஹாய் மக்களே, எதுக்கு தெரியுமா இப்போ இந்த வீடியோ நான் அம்மா வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு அந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு. மறந்துட்டு பார்த்துருங்க வீடியோ போட. நிறைய பேர் வந்துட்டு அண்ணன் மிஷின் எடுக்கிறதுக்கு காசு கொடுத்துருந்தான்னு சொல்லி வீடியோ போட்டதில் ஒருத்தங்க வந்து ஏன் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போ, நீ எதுக்கு இங்கே வந்து கேட்குறேன்னு போட்டதுக்கு நான் ஒரு பதில் வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா. அதில் வந்துட்டும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன தான் இருந்தாலும் அவங்க சொன்னது கரெக்டு தானே, பப்ளிக்கில் வரும்போது இப்படி தான் கேட்பாங்க, நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கேட்குறது தப்பு அப்படின்னு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சரியா. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஏன் அண்ணன்கிட்ட போய் நான் டார்ச்சர் பண்ணியெல்லாம் நான் கேட்கல. நாங்கள் வந்து பொதுவாக எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்கோம், அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நாங்கள் ஒரு துணி தைக்க கொடுத்தோன்னா வெளியில் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸுக்கே ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் தைக்க கொடுக்கும்போது சரியான ரேட்டு நிறைய கேட்குறாங்க. டெய்லர்ஸ் வந்து நிறைய ரூபாய் கேட்குறாங்க. நம்ம அந்த காசை மிச்சம் பிடிக்கலாமே, நமக்கு ஏன் ஒரு விஷயத்த கற்று வச்சுக்கிட்டு நம்ம ஏன் வெளியில் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு டெய்லரிங் தெரியும். என் வீட்டில் உள்ள ப்ளவுஸு என் பிள்ளைங்களுக்குள்ள துணி எனக்கு தைக்க தெரியும். ஸோ அப்போ நம்ம எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வெளியில் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அண்ணங்கிட்ட அவங்க 2 பேர்த்திட்டையும் பேசியிருந்தேன். 2 பேரும் மிஷின் எடுத்து தந்தீங்கன்னா நான் நம்ம வீட்டில் உள்ள துணியாவளையும் நானே தச்சு தரேன் அப்படின்னு. அதனால நாகேஷும் அண்ணனும் காசு பாதி காசு போட்டு எனக்கு அந்த மிஷின் எடுத்து கொடுத்தாங்க சரியா. மற்றபடி என் அண்ணனை சுரண்டணும், என் அண்ணன்கிட்ட இருந்து எனக்கு பிடுங்கணும்லாம் கிடையாது. அது என் அண்ணன் தம்பிக்கே தெரியும். 10 ரூபாய்னாலும் நான் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குற ஆள் என் அண்ணனுக்கு கூட. அதனால் அனாவசியமாக என் அண்ணன் காசை நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா அவனும் கஷ்டப்படுறான், அவன் ஃபேமிலியை பார்க்கணும். ஆனால் இது வந்து எங்கள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் லாபம். நான் அவங்க பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் அவங்களுக்காக இருக்கட்டும் நான் துணியை தச்சு கொடுப்பேன். அதனால் என் அண்ணன் எனக்கு தந்து கெட்டு போக மாட்டான். அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி திங்கிற தங்கச்சி நான் கிடையாது. என்கிட்ட இருந்தால் நான் அள்ளி கொடுப்பேன், அப்படி பிடிங்க அனாவசியமாக சாப்பிட மாட்டேன். அதனால் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் புரிஞ்சிக்க வேணாம் சரியா. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, விவரத்தை சொல்லிட்டேன். நம்ம வந்து தெரிஞ்சு வைக்கிற ஒரு விஷயத்த எதுக்கு வெளியில் காசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க 2 எனக்கு மிஷின் எடுத்து தந்தாங்க. பழைய மிஷின் என் மிஷின் இருந்தது, அதையும் கொடுத்து நான் வந்து என் சைடில் கொஞ்சம் ரூபாய் அவங்க 2 பேர் சைடில் அப்படி போட்டு மிஷின் எடுத்துக்கிட்டோம் சரியா. அதனால் இது எங்கள் ஃபேமிலிக்கு லாபம், எல்லாத்துக்குமே உதவும் இந்த விஷயம். எனக்கு மட்டும் நான் எடுக்கல, எல்லாத்துக்கும் உதவும் சரி. அதனால நான் மட்டும் சுயநலமாக ஏதோ பண்ணிட்ட மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இதெல்லாம் ஒரு குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் எங்கள் அண்ணனுக்கு செய்வேன், எங்கள் அண்ணன் எனக்கு செய்வான். ஓகே, நீங்கள் ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க. ஓகே, டட்டா பாய். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகே, டட்டா.